ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் செய்வோம் சமையல் பண்ணுறதா இருந்தால். சண்டேஸில் பசங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக வீடியோ தான் இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனியன் கட் பண்ணுறதுலாம் இவரோட வேலை தாங்க. சண்டேஸ்லலாம் ஃபுல் ஆனியன் தலையில் கட்டிடுவேன். இவர் கட் பண்ணி கொடுப்பாரு, நான் ஈஸியாக செஞ்சுப்பேன். ஈஸியாக இருக்கும் எனக்கு வேலை. எவ்வளோ கொடுத்தாலும் மனுஷன் திணறாமல் கட் பண்ணி கொடுப்பாரு. ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டில். ஒரு எப்படி சொல்கிறது, எல்லோரும் சேர்ந்து செய்யும் போது ஈஸியாக வேலை முடிச்சிடும் எங்களுக்கு. ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் எத்தனை எடுத்துருக்கோன்னா, ஆனியன் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5 போல் எடுத்துருக்கோம். எத்தனை எனக்கு போல் ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு 7 கிட்ட எடுத்திருக்கேங்க. அரிசி வந்து 3 கிளாஸ் போட்டிருக்கேன், 3 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஆனியன் வந்து 7 ஆனியன் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து பழமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு டேஸ்ட்டு. அதனால் தக்காளி பழமாக ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளி வந்து பழமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகா, 7 தக்காளி, 3 வெங்காயம், 3 கிளாஸ் ரைஸுக்கு. நான் வந்து ஆழாக்கு எடுத்துகிட்டு வரல இந்தியாவிலேருந்து. நம்ம வீட்டில் வந்து கிளாஸ் தான் இருக்குது, அதனால் கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். கிளாஸில் தான் அளப்பேன். அதில் வந்து 3 கிளாஸ் அளந்து ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரம் ஊறட்டோன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கட் பண்ணுற கேப்பில் அது ஊறிச்சுன்னா பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் ஆனியன் ரொம்ப மெலீஸாக சூப்பர் இந்த மாதிரி தாங்க மெலீஸாக கட் பண்ணி தருவாங்க. அதனால தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவேன் இந்த வேலையை. பிரியாணிக்கு புதினா நம்ம வளர்க்குற புதினாவே எடுத்து யூஸ் பண்ணி போனாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே புதினா தான், நம்ம வீட்டில் வளர்கிற புதினா. இன்றைக்கி புதினாவை அறுவடை பண்ணுற நாள். நாங்கள் இன்றைக்கி புதினாவை அறுவடை பண்ணி நாங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம புதினா வளர்த்து நம்மளே பிரியாணிக்கு போடுறது அது ஒரு டேஸ்ட்டு தான். நான் புதினாவெல்லாம் எடுக்கிறேன். வந்து நல்லா இருக்குது. இது போட்டு பிரியாணி பண்ணலாம். புதினா வந்து பூஜா உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. பூஜாக்கு இந்த வேலை கொடுத்துட்டோம் நாங்கள், புதினா உரிக்கிற வேலை பூஜா. ஆனியன்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறது எங்கள் ஹஸ்பண்ட். பிரியாணிக்கு இது வந்து ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளி, அப்புறம் லெமன், பச்சை மிளகா. பிரியாணிக்கு தான் நான் இத்தனை பச்சை மிளகா தான் போட 7-8 பச்சை மிளகா கிட்ட சேர்த்துருக்கேன். அப்புறம் ஆனியன் 6-7 ஆனியன் சேர்த்துருக்கேன். நிறைய ஆனியன் போட்டால் நல்லாயிருக்கும் பிரியாணி. அப்புறமா நம்ம வீட்டிலையே வளர்ந்த புதினா, இது எல்லாமே நம்ம வீட்டில் வளர்ந்த புதினா, இதையும் போட்டுக்கலாம். ஆனியன்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து மட்டனை வேக வச்சுக்கிறேன். இந்த மட்டன் இந்த அளவுக்கு தான் நாங்கள் மட்டன் எடுத்துருக்கோம். இந்த ஒரு 1 kg கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு தெரியல, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 400 ரூபாய், 400 நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணால். இங்கே இருக்க ஷெல்லிங் சொல்கிறதா இருந்தால் 1400 ரூபாய் சொல்லுவாங்க. சாரி, இங்கே இருக்க ஷெல்லிங் சொல்கிறதா இருந்தால் 14,000. இந்த மட்டன் 14,000 சொல்கிறாங்க. 14,000 போயிட்டு வேணாம். அது நம்ம ஊர் காசுக்கு கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் 400 ரூபாய் வரும். 400 ரூபாய் இந்த மட்டனோட விலை. சால்ட்டு சேர்த்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வேக வைப்பேன் எப்பவுமே. சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் ஆல்ரெடி நம்ம மஞ்சள் கொஞ்சம் இருக்கு இல்லையா, புதினா, இது வந்து நான் கொஞ்சம் மட்டனில் போட்டுருவேன். வேக வைக்கும்போது அந்த ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. அந்த மாதிரி பண்ண நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், கொஞ்சம் போல் புதினா போட்டோம். நம்ம தான் கணக்கு வச்சுக்கணும் விசில்லாம். விசில் கணக்காக நம்ம ஊரில் மாதிரி கவுண்டிங்கில் வராது, டைமிங் தான் கணக்கு வச்சுக்கணும். நான் டைமிங் தான் கணக்கு வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு நம்ம கறியை வேக வச்சுக்கலாம். கறி வெந்துட்டுருக்கு, வேகட்டும். ஃபஸ்ட்டு மட்டன் வெந்துருக்கா பார்த்துக்கோங்க. மட்டன் வெந்துருக்கு. 1 கிலோ இருக்கும். பிரியாணி அரிசி வந்து ஒரு 1 கிலோ இருக்கும். 2 கிலோக்கு இன்றைக்கி செய்ய போகிறோம். 2 கிலோக்கு இந்த பாத்திரம் கரெக்டாக இருக்கும். எப்பவுமே நான் இதில் தான் செய்வேன். ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கலாம். ஆன் பண்ணியாச்சு, சூடாகட்டும், நிறுத்திக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் நெய்யும் எண்ணெயும் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சேர்த்து இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். மட்டனில் ஆல்ரெடி ஆயில் இருக்கும், அதனால் இதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம்
பட்டை இலை 2 பட்டை இலை எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து சோம்பு அப்புறம் ஸ்டார் பூ, ஏலக்காய் 1, கிராம்பு 4 இவ்வளோ தான் எடுத்தேன். ரொம்ப போட மாட்டேன். இது இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா 6 பச்சை மிளகா, ஆனியன் எல்லாமே பிரியாணி சேர்த்துக்கலாம். ஒரு மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி வளரணும். நல்லா சுருங்கி தானே வரணும். கடுங்க இந்த அளவுக்கு வதங்கி இருக்குல்ல, இந்த அளவுக்கு வதங்கி இருந்தாலே போதும். லைட்டாக சாஃப்டாக இருக்க மாதிரி. அதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எப்பவுமே அரைச்சி வீட்டில் ரெடியாக வச்சுருவேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். காட்டுங்க கிட்ட 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜ் தான் வந்து அடி பிடிக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டாலே நமக்கு எப்பவுமே அடி பிடிக்கும். அது பிடிக்காமல் பொறுமையாக செஞ்சு வச்சு அந்த பச்சை ஸ்மெல், அந்த ரா ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கணும். வந்துருக்கு இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து வதக்கணும். வெங்காயம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா புதினா சேர்த்துக்கணும். நம்ம வீட்லேயே வளர்ந்ததுல புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நான் நிறுத்திப்பேன். எப்பவுமே லாஸ்ட்டாக வந்து அரிசி போட்டு மேலே போடும்போது அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால கொத்தமல்லி புதினா போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். நீங்கள் காட்டணும் கிட்ட காட்டணும். இந்த மாதிரி போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நான் இப்போ போடல, தக்காளி வந்து லாஸ்ட்டாக போடலாம். தக்காளி போட்டுட்டாலே என்ன ஆகுதுன்னா அது ஒரு மாதிரி தண்ணி விடுற மாதிரி ஆகிடும். அது ஒரு மாதிரி சொதன்று தண்ணி விடுற மாதிரி எடுத்துக்கலாம் பிரியாணிக்காக. கிட்ட வந்து நான் வந்து தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன் பிரியாணி. மட்டனுக்கும் சரி சிக்கனுக்கும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக இது ஒரு 1/4 ஸ்பூன் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், பசங்களுக்கு காரம் வேறு அதிகமாக தரமாட்டேன். அதனால் அப்புறம் இது மெயின். இது பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் அரைச்ச ஒரு பிரியாணி மசாலா. இது போடுறதுனாலே செம்ம டேஸ்ட்டாக பிரியாணி வருது. நான் இது எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ காலி ஆயிடுச்சு. இது இப்போ நான் திரும்ப அரைப்பேன். இது எப்படி அரைக்கணும், இது சேர்த்தா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பிரியாணி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நான் கறி குழம்புக்கும் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் கூட ஏதாவது பசங்களுக்கு சிக்கன் மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னா அதுக்கும் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி அரைக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இதில் வந்து மிளகாத்தூளும் பிரியாணி மசாலாவும் இதில் போட்டிருக்கோம். கூட பார்த்திங்கன்னா நம்ம உப்பும் சேர்த்துக்கிறோம். நிறுத்திக்கோங்க, காட்டுங்க. உப்பும் சேர்த்துக்கிறோம். கூட இதில் உப்பு சேர்த்துக்கிறோம். நிறுத்திக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி. நான் மஞ்சள் பொடி ஃபஸ்ட் மட்டன் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பிரியாணி யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பிரியாணி கலர் ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேங்க. நான் பிரியாணி செஞ்சாலே அந்த கலர்லாம் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். எல்லோ கலரில் ஒரு ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி அதெல்லாம் நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். கலர் வரும். தனி மிளகாத்தூள் போட்டால் எண்ணெயில் வதக்கும் போது அதுவும் நல்ல ஒரு கலர் வரும். அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும், அட்ராக்டிவாக. இதெல்லாம் கிட்ட காட்டுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சிருக்காங்க. புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கிப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா, அப்புறம் தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 1/2 கப் கிட்ட சேர்த்துக்கிறேன். தயிர் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் இன்னமும் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 1/2 லெமன் ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் பிழிஞ்சிக்கலாம். 1/2 லெமன் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றும் போது பிழிஞ்சிக்கலாம். இவ்வளோ நல்லா வந்துருக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு. இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நான் சேர்க்கலை, நான் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். கிட்ட கலந்து இப்போ தக்காளி போட்டதுமே பாருங்கள் அடி பிடிச்ச மாதிரி இருக்குல்ல,
அதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா தக்காளி கொஞ்சம் தண்ணி, மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு அடி பிடிக்காத பாருங்க, அடி பிடிக்கவே இல்லை, அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு புதினா இதெல்லாம் போட்டு வேக வச்சிடணும். அதை வந்து இப்போ நம்ம பிரியாணிக்கான கிரேவி இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். மட்டன் தண்ணியோடு தான் நான் சேர்க்குறேன், வேக வச்சிருந்தது. மட்டனோட அந்த கிரேவியை நல்லா கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி மட்டன் வேறு நம்ம தனியாக உப்பு போட்டிருக்கனால பிரியாணிக்கு நம்ம உப்பு கம்மியாக தான் போடுவோம். அரிசி பார்த்துட்டு செக் பண்ணி வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இது மட்டன் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா எண்ணெய் விட்டுருக்காரு. எண்ணெயில் விட்டுருக்கா, எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். பாருங்கள், கீழே பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை, அடிலாம் பிடிக்கல, கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கலர் கலரிட்டு மட்டன்லாம் நல்லா அதில் அடிச்சு கூட சேர்த்துக்கலாம், அது வாசனையாக இருக்கும். நான் தண்ணிலாம் ஊற்றவே மாட்டேன். ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியும் அப்புறம் நம்ம கறி வேக வைக்கிறோம்ல அந்த தண்ணியும் சேர்த்தே இதுக்கு போதுமாக இருக்கும். அதாவது அரிசி வந்து நல்லா முழுகி இருக்கணும், ரொம்பவும் முழுகி இருக்கக்கூடாது, ஒரு லிமிட் அளவுக்கு முழுகி இருக்கணும். இந்த அளவுக்கு இப்போ காட்டுறேன் அரிசிலாம், ஏன்னா குழஞ்சிடும். அதே மாதிரி ரொம்பவும் கலக்கக்கூடாது, பொறுமையாக இப்படி பண்ணிடணும். இப்படி தான் பண்ணணும், பொறுமையாக பண்ணணும். ரொம்ப கலரிட்டால் சாதம் உடஞ்சிடும். பீஸ் எல்லாமே மேலே கொண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ பண்ணோன்னா எல்லாமே உடஞ்சி இதுவாகிடும். அப்புறம் ஆஃப் லெமன் அப்போ எடுத்து வச்சிடணும். அப்போ ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துக்கிட்டோம். இப்போ அரிசி சேர்த்துட்டு ஒரு ஆஃப் லெமன், அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அந்த புதினாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சும்மா மேலோட்டமாக ஒரு 4 புதினா இலையே சேர்த்துக்கலாம். இது போதும். தட்டு போட்டு கரெக்டாக இருக்க தட்டு தான் இதுக்கான தட்டு. இது போட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். தம்முக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி குக்கரில் கிணமா இருக்கும், இதை நான் தம் போட்டுறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்படியே இருக்கட்டும், மீடியமில் இருக்கட்டும். மீடியமாக வச்சுருக்கேன். 15 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பயப்படவே வேண்டாம், ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி தம் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தோம்னா சூப்பராக வெந்து வரும். 15 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. தம் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. காட்டுங்க, வா சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குங்க பார்க்க. மேலே கறிலாம் வந்துருச்சு பாருங்க, காட்டுங்க கிட்ட கறிலாம் கிட்ட மேலே வந்திருக்கா. அவ்வளோதான், சூப்பராக வந்துட்டு. இப்போ ரொம்பவும் கலரக்கூடாது, நம்ம ரொம்ப கலரிட்டோம்னா சாதம் உடஞ்சிரும். காட்டுங்க சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. ஒரு சாப்பாடு எடுத்து காட்டுறேன். இந்த வெந்திருக்கா, அவ்வளோ நல்லா வந்துருக்கு. டேஸ்ட் பண்ணலாம். பிரியாணி எப்படி இருக்குங்க? அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு மட்டன் எல்லாமே அருமையாக இருக்குது. மீன் ஃபிஷ் ஃப்ரை கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. காரம் ஈரம் உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. பிரியாணி எப்படி இருக்கு? மீன் சூப்பர். நிஜமாகவே பிரியாணி அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். நாங்கள் எல்லாமே இப்படி தான் ஃபேமிலியாக கீழே உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு டைம் டேபிள் இருந்தால் கூட நாங்கள் உட்கார மாட்டோம், நாங்கள் கீழே உட்காந்தா தான் எங்களுக்கு சாப்பிட்டா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கீழே நாங்கள் 4 பேருமா உட்காந்து சாப்பிட்டா தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது ஃபீல். நீங்களாம் சண்டே என்ன சமையல் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.